Hello everyone, welcome to Ustadian Academy. இந்த வீடியோல இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். கேலோ இந்திய போட்டி நிறைவு விழாவில் பங்கேற்க பிரதமருக்கு அழைப்பு. ஸோ கேலோ இந்திய விளையாட்டு போட்டி எப்போ நடைபெற இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 19 ஜனவரி 31 வரைக்கும். ஸோ இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 27 வகையான போட்டிகள் நடைபெற இருக்குது. முதல் முறையாக கேலோ இந்தியா போட்டியில் ஸ்குவாஷ் போட்டியை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த போட்டிகள் எதற்காக நடைபெறுது அப்படின்னு பார்த்தோன்னா கிரிக்கெட், ஹாக்கி. ஸோ இந்த இரண்டு போட்டியை தவிர பிற விளையாட்டு போட்டிகளில் திறமையான நபர்களை கண்டுபிடித்து அவங்களுக்கு முறையான பயிற்சி வழங்கி ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் பதக்கம் வெல்ல வைக்குவதை நோக்கமாக கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போட்டி நடத்துகிறாங்க. ஸோ 2018 கேலோ இந்திய போட்டிகள் நடைபெறுது. ஸோ முதன்முறையாக தமிழகத்தில் ஒரு 4 மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போட்டி நடைபெற இருக்குது. எப்போலேருந்து எப்போ வரைக்கும்? ஜனவரி 19 ஜனவரி 31 வரைக்கும். ஸோ இதற்கான நிறைவு விழா ஜனவரி 31 சென்னையில் பிரம்மாண்டமான அளவில் நடைபெற இருக்குது. ஸோ அந்த நிறைவு விழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அழைப்பு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் சந்தித்து இதற்கான அழைப்பு விடுத்துள்ளார். ஸோ பிரதமர் மட்டுமல்லாமல் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அவர்களையும் இந்த விளையாட்டு போட்டியின் நிறைவு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான விரைவு அணு உலை ஆலையை பிரதமர் திறந்து வைத்துள்ளார். ஸோ தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு விரைவு அணு உலை ஆலையை திறந்து வச்சுருக்காங்க. தமிழகத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அணு உலை இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஒரு விரைவு அணு உலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அணு உலையிலிருந்து வெளியேறக்கூடிய எரிபொருளாக இருக்கக்கூடிய கார்பைடு அண்ட் ஆக்சைடு. ஸோ இந்த 2 எரிபொருட்களையும் மறுசுழற்சி செய்வதற்கான ஒரு விரைவு அணு உலையை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஸோ தமிழகத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான விரைவு அணு உலையானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், புற்றுநோயால் 9.3 லட்சம் மரணங்களுடன் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. ஸோ அதாவது இந்தியா 2வது பிளேஸில் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தோன்னா புற்றுநோய் மரணத்தில். ஸோ புற்றுநோய் அப்படின்றது மிக கொடுமையான நோய். ஆசிய அளவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 94 லட்சம் நபர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்டு 56 லட்சம் நபர்கள் அந்த நோயால் இறந்திருக்காங்க. ஸோ இந்த தகவலை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கிலாந்தை தளமாக கொண்ட ஒரு இதழ், அதாவது மருத்துவ ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதழோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த லான்செட் ரீஜனல் ஹெல்த் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த இதழ் தான் அவங்களோட ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2019 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 9.3 லட்சம் மரணங்களுடன் இந்தியா 2வது இடத்துல இருக்குது அப்படின்னு அந்த ஆய்வு கட்டுரையில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு கட்டுரையில் முதலிடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சீனா இருக்குது. கிட்டத்தட்ட 27 லட்சம் நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புற்றுநோயால் சீனாவில் இறந்திருக்காங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 48 லட்சம் நபர்கள் எங்கே? சீனாவில். ஸோ இந்த கணக்குகளுடன் சீனா இந்த ஆய்வு கட்டுரையோட தரவரிசையில் முதலிடத்தில் இருக்குது. அதை தொடர்ந்து இந்தியா 2வது இடத்திலும் 3வது இடத்துல ஜப்பான் நாடு புற்றுநோயால் அதிக மரணத்தை சந்திக்கக்கூடிய பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், துவரம் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான இணையதளத்தை அமித்ஷா தொடங்கி வைத்தார். ஸோ துவரம் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான இணையதளம் யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா https://e samriddhi.in.
ஸோ இதுதான் அந்த இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தின் மூலமாக விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசுக்கு அவங்களுடைய துவரம் பருப்பை வந்து கொள்முதல் செய்யலாம். ஸோ இது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்வதில் தன்னிறைவு அடையணும் அப்படின்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்டுள்ள ஒரு இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தின் மூலமாக எந்தெந்த விவசாயிகள் கொள்முதல் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனம் இருக்கும். ஸோ அதில் பதிவு செய்த விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசிடம் அவங்களுடைய துவரம் பருப்பை குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படி இல்லைன்னா சந்தையில் விற்பனை விலை, ஸோ இந்த 2 விலையில் எது வந்து அதிகமாக இருக்குதோ ஸோ அந்த விலைக்கு அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக துவரம் பருப்பை கொள்முதல் செஞ்சு கொள்வாங்க. ஸோ இதற்கான அந்த பணம் வந்து விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ துவரம் பருப்பை கொள்முதல் செய்வதற்கான இணையதளத்தை அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், நால்சா நிர்வாக தலைவராக நீதிபதி சஞ்சீவ் கன்னா நியமனம். ஸோ நால்சானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அதோட நிர்வாக தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கன்னா அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம்னா நால்சாவோட தலைவராக யாரை நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள நீதிபதி தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நீதிபதி சஞ்சீவ் கன்னா அவர்கள். ஸோ இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் உள்ள நபர்களை நால்சா அவர்களுடைய நிர்வாக தலைவராக வந்து நியமிப்பாங்க. ஸோ அப்படி இதுக்கு முன்னாடி நால்சாவின் நிர்வாக தலைவராக இருந்த எஸ்கே கவுல் அவர்கள் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து நீதிபதி சஞ்சீவ் கன்னா அவர்கள் நால்சாவின் நிர்வாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், பேராசிரியர் BR கம்போஜ் மதிப்புமிக்க MS சுவாமிநாதன் விருது பெற்றுள்ளார். ஸோ பேராசிரியர் BR கம்போஜ் இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சௌத்ரி சரண் சிங் ஹரியானா வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது. ஸோ அதில் துணை வேந்தராகவும் பேராசிரியராகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா BR கம்போஜ் அவர்கள். ஸோ இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வந்து விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. என்ன விருது அப்படின்னு பார்த்தோன்னா MS சுவாமிநாதன் அவர்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் வழங்கக்கூடிய ஒரு விருது தான் MS சுவாமிநாதன் விருது. ஸோ இதை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வேளாண்மையில் மிகச்சிறந்த பங்களிப்பை வழங்கக்கூடிய நபர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இந்த ஆண்டு பேராசிரியர் BR கம்போஜ் அவர்களுக்கு MS சுவாமிநாதன் அவர்களின் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவின் முதல் ISCC+ சான்றிதழை பெற்றுள்ளது. ஸோ ISCC+ இந்த சான்றிதழ் எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரசாயன மறுசுழற்சி செய்யப்பட்ட பாலிமர்களை வந்து உற்பத்தி செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த நிறுவனத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் ISCC+. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி அண்ட் கார்பன் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த சான்றிதழை பெற்ற முதல் நிறுவனமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், இலங்கையின் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை ரஷ்யா வாங்க உள்ளது. ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையின் 2வது பெரிய சர்வதேச விமான நிலையமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்தள சர்வதேச விமான நிலையம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து 2013 இலங்கையின் முன்னாள் அதிபராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் வந்து திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த விமான நிலையத்தோட நேமும் அதுதான் மத்தள, அதாவது ராஜபக்ஷே மத்தள சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த விமான நிலையத்தை இந்தியாவோட சேர்ந்து ரஷ்யா வந்து வாங்க உள்ளது அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ எதற்காக வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2024 இந்தியாவிற்கும் அண்ட் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இலங்கை நாட்டிற்கும் ரஷ்ய பயணிகள் அதிக அளவில் சுற்றுலா வரக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்குது. ஸோ இதை முன்னிட்டு இந்தியாவுடன் ரஷ்யா சேர்ந்து இலங்கையின் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வாங்க உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், பார்சிலோனா நிகழ்வில்
பீட்ரைஸ் செபெட் 5 கிலோமீட்டர் உலக சாதனையை முறியடித்தார். அதாவது பார்சிலோனா ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கென்யாவை சேர்ந்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய பீட்ரைஸ் செபெட் அவர்கள் உலக சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன உலக சாதனை அப்படின்னு பார்த்தோன்னா, பார்சிலோனா ஈவெண்ட்டில் 5 கிலோமீட்டர் பெண்களுக்கான மேரத்தான் போட்டி வந்து நடந்துச்சு. ஸோ அதை வந்து கிட்டத்தட்ட 14.13 செகண்ட்ஸில் கடந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உலக சாதனை புரிந்திருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி உலக சாதனையாக 14.19 வினாடிகள் வந்து இருந்திருக்கும். ஸோ இதை வந்து எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு வீரர் வந்து இந்த சாதனை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் உலக சாதனையாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த உலக சாதனையை வந்து முறியடித்து கென்யாவை சேர்ந்த பீட்ரைஸ் செபெட் அவர்கள் 14.13 வினாடிகளில் அந்த 5 கிலோமீட்டர் பயணத்தை வந்து கடந்து உலக சாதனையை புரிந்துள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், உலக பிரெய்லி தினம் ஜனவரி 4. ஸோ அதாவது ஜனவரி 4ஆம் தேதி வேர்ல்டு பிரெய்லி டேவாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ பிரெய்லி நம்மளுக்கு தெரியும், பிரெய்லி எழுத்து முறையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிரெய்லி அவர்கள் வந்து பிரான்ஸை சேர்ந்த ஒரு நபர் 1809 வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அவருடைய நினைவாக இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தினத்தில் வந்து பார்வையற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க சந்திக்கக்கூடிய அந்த சவால்களை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்றதற்காக, அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஜனவரி 4ஆம் தேதி உலக பிரெய்லி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.